3 வாரத்திற்கு முன்பு ஒரு துயரமான ஒரு சம்பவம் இந்த பகுதியில் நடைபெற்றது. ஆரம்பாக்கம் ஒரு 8 வயது குழந்தை பள்ளிக்கூடம் சென்று திரும்பி அவருடைய பாட்டி வீட்டுக்கு செல்லலாம் என்று நடந்து வந்த நேரத்தில் ஒரு மனித மிருகம் அந்த குழந்தையை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து அந்த மிருகச் செயலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டான். இது ஏதோ ஒரு சம்பவமாக செய்திகளும் வெளிவரவில்லை. அதன் பிறகு இதை தெரிந்தவுடன் நம் நிர்வாகிகளிடம் தெரிவித்து அங்கே சென்று ஆர்ப்பாட்டம், போராட்டம், அழுத்தம் கொடுங்கள் என்று சொன்னோம். அப்பவும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்களை அங்கே அனுப்பி வைத்து அவர்கள் அந்த குழந்தையுடைய பெற்றோரிடம் பேசி, எனக்கு தொலைபேசியில் நான் பேசினேன், அந்த குழந்தை அம்மாட்ட நான் பேசினேன். அந்த அம்மா அழுதுகிட்டே கேட்குறாங்க, ஐயா என் குழந்தைக்கு 8 வயசு, என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஏம்மா இப்படி நடந்ததுன்னு கேட்டுட்டு இருக்குது. என் குழந்தைக்கு நியாயம் வேணும் ஐயா, நீங்கள் நியாயம் வாங்கி கொடுங்க, செய்யுங்க, அவனை எப்படியாவது பிடிச்சி அவனை முடிச்சிடுங்க ஐயா. அந்த தாயுடைய ஆதங்கம், எப்படியாவது பிடிச்சிங்க ஐயா. அப்போ எனக்கெல்லாம் கண்ணெல்லாம் அப்படி இருக்கு, அழுகுறேன் நான் ஃபோனில். ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் ஏதோ ஒரு தற்செயலாக நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. இது வாரந்தோறும் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகுதான் அழுத்தம் கொடுத்து கொடுத்து அப்போதான் நாங்கள் 8 டீம் அமைச்சிருக்கிறோம், 10 டீம் அமைச்சிருக்கிறோம். அழுத்தம் கொடுத்த பிறகுதான் காவல்துறையில் அங்கே யார் என்ன, அதுக்கப்புறம் 20 டீம் அமைச்சிருக்கிறோம். அவன் எங்கே பிடிச்சான்னா ஆந்திராவில் சூலூர்பேட்டில் பிடிக்கிறானுங்க. அவன் என்னன்னா திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் சூலூர்பேட்டையில் அங்கே வேலை செய்கிறானா. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வந்து இங்கே தமிழ்நாடுக்கு வந்துடுவானா. வந்துட்டு குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுவானா. அசாம் வடகிழக்கு பகுதியை சார்ந்தவன். அப்போ தமிழ்நாடுனா இவ்வளோ இலக்காரமா வேலை செய்யறது ஆந்திராவிலையா, இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் குடிக்கிறதுக்காக, கஞ்சா அடிக்கிறதுக்காக, போதை பழக்கத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டு திரும்பி போயிடுவானா. அப்போ இதில் என்ன நம்ம கத்துக்கிறது, என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கையாலாகாத தனம், நிர்வாகம் செய்யாத, நிர்வாக திறமை இல்லாத ஒரு ஆட்சி, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இல்லை. இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது. அண்ணா நகரில் ஒரு 12 வயது குழந்தைய இதே போன்ற சம்பவம், கிருஷ்ணகிரியில் ஒரு குழந்தை, பெண் குழந்தை, வேலூரில் அங்கே அதே போன்ற ஒரு சம்பவம், 16 வயசு குழந்தை, பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம், திருச்சியில் ஒரு சம்பவம். வாரம் வாரம் இப்படி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முழு காரணம் யார் என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கீழ் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பொறுப்பெடுத்துப்பாரா? இல்லை, அவருக்கு ஒன்றும் தெரியாது என்றால் அதிகாரிகள் அப்படியே அவரை வச்சுட்டு ஏதோ பொம்மையாக வச்சுட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். சுற்றி இருக்கிறவங்க முதலமைச்சர் கிட்ட, ஐயா நல்லா இருக்கு ஐயா, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சூப்பராக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, ஏன்னு அப்படி சொல்லியே அப்படியே வச்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சியில் குடியும் கூத்தும் கொடுப்பாங்க. ஏதாவது மக்கள் கொஞ்சம் கோபமாக இருந்தாங்கன்னா குடியும் கூத்தும் கொடுத்து விட்டு மக்களை சாந்தப்படுத்துவாங்க. குறிப்பாக ஆண்களை அப்படியே சாந்தப்படுத்தி அப்போ குடிச்சிக்கிட்டு அந்த கூத்துலாம் நடக்கும். அப்படியே ஒரு 6 மாதம் அப்படியே போயிடும். இந்த காலத்துலேயும் அப்படி தான். டாஸ்மாக் கடையை திறந்து விட்டு சினிமா கொடுத்துட்டு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.